கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனத்தின் முதல் பகுதி. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்பதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களை பார்த்துதான் தேவன் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்பதாக. நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். தம் பிள்ளைகள் எப்போதும் பெருக்கத்துடன் வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். அவர் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் உருவாக்கிய பின்பு இறுதியில் தான் மனிதனை உண்டாக்கினார். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வரும்பொழுது பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்பதில் தேவன் கவனமாக இருந்தார். அதே போன்று ஆபிரகாமை நோக்கி, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நம் தேவன் எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு என்னென்ன தேவை உள்ளது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நம் சூழ்நிலைகளை அவர் அறிவார். நம்மை வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் பெருக செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம், எங்களுக்கென்று ஒரு அடி இடம் கூட சொந்தமாக இல்லையே, நாங்கள் எப்படி பெருக்கமடைய முடியும் என்று. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் உங்களை ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்ய சம்பனராக, சொந்த வீடு வாசல்களை இடங்களை உடையவர்களாக மாற்ற முடியும். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து ஆசீர்வதிக்கும் தேவனை நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவன் அவரை அழைத்த போது தான் தங்கியிருந்த இடங்களை விட்டுவிட்டு ஒரு நொடி கூட யோசிக்காமல் தேவனை நம்பி வந்துவிட்டார். அவர் கானான் தேசத்திற்கு வரும் வரை அவருக்கென்று சொந்தமாக ஒரு அடி இடம் கூட இல்லை. ஆனால் எப்பொழுது தேவன் வாக்குறுதி அளித்த தேசத்திற்கு கடந்து வந்தாரோ அங்கிருந்துதான் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் ஏற்படுத்தினார். அவர் நடந்து திரிகின்ற அத்தனை இடத்தையும் அவருக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி செய்து முடித்து அவரை திரளாய் ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, தேவனை நம்புங்கள், உறுதியாக நம்புங்கள். கர்த்தர் உங்களை திரளாக ஆசீர்வதித்து இடப்புறமும் வலப்புறமும் உங்களை பெருகச் செய்வார். உங்களை படைத்த தேவன் உங்களை ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வாதமாய் உங்கள் பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் திரளாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை திரளாய் ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.